இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க. நமக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை பெற்றவங்களா இருக்கலாம், நம்ம குழந்தைங்களா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம். இப்படி சதறி கிடக்கு. ஏன் ஒரு முகம் தெரியாத மனுஷங்க கூட திடீர்னு நம்ம பேசும்போது அவங்களால ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிது. இப்படி சந்தோஷம் நம்மளை சுற்றி இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு நம்மளை அழகு வைப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் இல்லை ஒரு மனுஷி, அவங்கள பற்றி மட்டுமே யோசித்து எப்படி அழுகலாம், எப்படிலாம் கண்ணீரை வேஸ்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் சோகமாக இருக்கலாம் அப்படின்னு விதவிதமாக யோசிச்சுட்ருக்காங்க இந்த காலத்தில். தயவு செஞ்சு உங்கள் மூளைக்கு இப்போயாவது வேலை கொடுங்க. உங்கள் ஹாப்பினஸ் இந்த உலகம் ஃபுல்லாக கிடக்கு, உங்களை சுற்றி இருக்க சர்க்கிள் ஃபுல்லாக கிடைக்கிது. அந்த ஒரு மனுஷங்கிட்டேயோ மனுஷங்கிட்டேயோ கண்டிப்பாக கிடையாது. உங்களை அவங்க காயப்படுத்துகிறாங்க, உங்களை அழ வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி உங்களுக்கு கரெக்டான பார்ட்னராக இருக்க முடியும்? அவங்களுக்காக உங்கள் லைஃப்பையும் உங்கள் ஹாப்பினஸையும் ஏன் நீங்கள் கெடுத்துக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இது உங்கள் லைஃப். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் சந்தோஷமாக இருக்க முடியும்? அதை மட்டும் யோசித்தா மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். உங்களை அழுக வைக்கிறவங்களுக்கு உங்கள் டைமை கொடுத்து உங்கள் வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சு போயிடாதீங்க. கண்டிப்பாக யோசிங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர்.